சங்கீதம் 6. நகினோத் என்னும் வாத்தியத்தில் செமனீத் என்னும் ராகத்தால் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 3வது நெருக்கத்தின் ஜெபம். எரேமியாவைப் போல தாவீதும் ஒரு அழுகையின் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். 6வது சங்கீதம் தாவீதின் புலம்பல்களில் ஒன்றாகும். தாவீது மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தபோது இந்த சங்கீதத்தை இயற்றினார். அவருக்கு வெளியில் இருந்தும் நெருக்கம் உண்டாயிற்று, உள்ளே இருந்தும் அவருக்கு நெருக்கம் உண்டாயிற்று. நாம் நெருக்கத்தில் இருக்கும்போதும், வியாதியில் இருக்கும்போதும், துன்பத்தில் இருக்கும்போதும் இந்த சங்கீதத்தை பாட வேண்டும். இதன் மூலமாய் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியம் உண்டாகும். தாவீது இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். இந்த சங்கீதத்தின் முடிவிலோ கர்த்தரை துதித்து பாடி முடிக்கிறார். தாவீது மிகுந்த நெருக்கத்தில் இருந்தபோது அவர் கர்த்தரிடத்தில் 3 காரியங்களை முறையிடுகிறார். அவையாவன: சரீரத்தின் வியாதி, ஆத்மாவின் வியாகுலம், சத்துருக்களின் தூஷண வார்த்தைகள். தாவீது கர்த்தரிடத்தில் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தையெல்லாம் ஊற்றுகிறார். கர்த்தர் தன்மீது கோபமாய் இருப்பதை அங்கீகரித்து தன்னை கடிந்து கொள்ள வேண்டாம் என்றும் தன்னை தண்டிக்க வேண்டாம் என்றும் தயவாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தன்மேல் இரக்கம் காண்பிக்குமாறு கெஞ்சி மன்றாடுகிறார். கர்த்தருடைய கிருபையும் உதவியும் ஒத்தாசையும் தனக்கு தேவைப்படுவதாக விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பார் என்றும் தன்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்றும் தாவீது நிச்சயமாய் நம்புகிறார். கர்த்தர் தன்னுடைய சத்தத்தை கேட்பார் என்று தாவீது தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொள்கிறார். இந்த சங்கீதம் யோபுவின் சரித்திர புஸ்தகத்தைப் போல இருக்கிறது.